இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை நம்பி இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணல. ஐயோ ஆதி, ப்ளீஸ் ஆதி, கொஞ்சம் பேசாம இருங்க. சாரி சார், நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. போதும் மித்ரா, நல்ல மரியாதை பண்ணிட்டீங்க. நீங்களும் உங்க அண்ணனும் இந்த பிசினஸ் ப்ரொபோசலுக்காக அப்ரோச் பண்ணதுனால தான் இந்த பார்ட்டிக்கே வந்தோம். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு மரியாதையை உங்க மாப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. இங்க பாருங்க மிஸ்டர் சுதாகர், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. தேவையில்லாம இந்த ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன சுதாகர் புரிஞ்சுக்கிறது? இங்க பாத்தீங்கல்ல, சொல்லுங்க. ப்ளீஸ் கோவப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க பாரதி. தப்பு பண்ணது இவனே இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கான். நீங்க எதுக்கு பயப்படணும்? ஆதி ப்ளீஸ், நீ போய் அவர்கிட்ட பேசு. இது பெரிய டீல். மித்ரா, மரியாதை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் பிசினஸ். எனக்கு இந்த டீலை பத்தி கவலை இல்லை. ஆனே ப்ளீஸ் ஏதாவது பண்ணுன. ஆதி மன்னிப்பு கேட்காம இந்த விஷயத்தை சரி பண்ண முடியாது மித்ரா. சுதாகர், இந்த பிசினஸ் டீலை நாங்க கேன்சல் பண்றோம். சார் இல்ல, இதுக்கு மேல இது சம்பந்தமா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணாதீங்க சார். எங்களை பகைச்சுக்கிட்டு நீங்க எப்படி பிசினஸ் பண்ண போறீங்கன்னு பாப்போம். ஏய் ஓட, உன்ன மாதிரி ஆளுங்களோட பிசினஸ் பண்றதுக்கு சும்மா இருக்கலாம். ஐயோ விஜய், வா போலாம். போலாம். ஆதி, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? உங்க கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல. இப்ப பாருங்க, எல்லாம் போச்சு. எவ்வளவு பெரிய டீல். இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கிங்களோட பிசினஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. போதும் பாரதி, இதுக்கு மேலேயே அவமானப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. இதெல்லாம் உனக்கு தேவையா? இன்னைக்கு உன் பையனோட பிறந்த நாள். அதுக்கு எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கும். உன்னோட சொந்த வீட்ல உன்னோட எல்லா உரிமையையும் விட்டு கொடுத்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? வேலைக்காரங்களை விட கேவலமா உன்னை நடத்துறாங்க. இன்னைக்கு நடந்த அசிங்கத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறமா இந்த வீட்ல தான் இருக்கணுமா? அவகிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல லட்சுமி. இதெல்லாம் ஆதிக்காக தான் பண்றேன்னு சொல்லி நம்ம வாய் அடிச்சிருவா. பாரதி, தமிழ பாரு. நீ உன் புருஷனுக்காக கஷ்டப்படுற சரி, இந்த குழந்தையும் கஷ்டப்படணும்னு என்ன தலைவிதியா? தமிழ் மனசுக்குள்ள எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு உன் வார்த்தை கட்டுப்பட்டு வயசுக்கு மீறின பெருந்தன்மையோட நடந்துக்கிறா. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இதை இதோட விட்டுருங்க. இப்ப எல்லாரும் கிளம்புங்க. எப்பவும் போல ஆதித்யாவோட பிறந்த நாளை நம்ம கோவிலே கொண்டாடலாம். லட்சுமி, இவ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. நிஜமாதான் சொல்றாளான்னு கேட்டு சொல்லு. பாட்டி, உங்க கோவம் ரொம்ப நியாயமானதுதான். நடந்ததை மறந்துருங்களேன். வாங்க கோயிலுக்கு போலாம். இன்னைக்கு ஆதித்யாவோட பிறந்த நாள அவர் கூட சேர்ந்து கொண்டாடணும்னு நினைச்சதே நாம பண்ண பெரிய தப்பு. தேவையில்லாம ரொம்ப ஆசைப்பட்டுட்டோம். அதுக்கான பலனையும் அனுபவிச்சிட்டோம். இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னம்மா மித்ரா, ஏதோ டென்ஷனா இருக்க போல இருக்கு. ஆமா மச்சான் எங்க? இப்ப என்னத்துக்கு முறைக்கிற? சரி சரி, நீ முறைச்சுக்க, என்னத்தையோ பண்ணிக்க. பேசின பணத்தை முதல்ல எடு, குடு. அதான் வேலை முடிஞ்சிருச்சுல. நான் கிளம்பணும், நேரம் ஆச்சு. ஆமா என்ன, ஏதோ நீங்க வந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்ட மாதிரி பணம் கேக்குற? தோ பாரு மித்ரா, என்ன வர சொன்னேன்னு வந்தேன். எனக்கு ஒரு வேலையை கொடுத்தா நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன். என் டாஸ்க் கம்ப்ளீட். என்ன என்ன டாஸ்க் கம்ப்ளீட்? நான் ஏற்பாடு பண்ண பர்த்டேவே நடக்காம போயிருச்சுன்னு நானே எக்கச்சக்க டென்ஷன்ல இருக்கேன். என்ன வெறுப்பேத்தாத. தோ பாருடா, நான் வெறுப்பேத்துறேனா? நல்லா கதையா இருக்க. இந்த பார், நீ கொடுத்த அசைன்மெண்ட் படி பாரதி குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொன்ன, அசிங்கப்படுத்தியாச்சு. வெளியிலயும் அமிச்சாச்சு. அவ்வளவுதானே? இந்த பர்த்டே எல்லாம் என் லிஸ்ட்லயே இல்ல. நீ போட்ட கணக்கு தப்பாயிடுச்சுன்னு சொல்லு. இந்த சரோஜாவோட கணக்கு என்னைக்கும் மிஸ் ஆகாது. இங்க பாரு சரோஜாக்கா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்புறம் நான் இருக்கிற டென்ஷன்ல ஏதாவது சொல்லிட போறேன். மித்ரா, என்ன பேஜார்படுத்தாத. நான் வந்தப்பவே சொல்லிட்டேன், தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டே இருக்க நீ. நானும் அதேதான் சொல்றேன். ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன்.
என்ன மறுபடியும் கடுப்பே. இன்னைக்கு நீ எங்களுக்கு செஞ்ச உதவிய எங்களால மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. மறுபடியும் ஏதாவது வேலை இருந்தா கண்டிப்பா உனக்கு சொல்லி அனுப்புறேன். இப்ப நீ கிளம்பு. அடடடடா, என் மச்சான்னா மச்சான் தான். எவ்வளவு தன்மையா அழகா பேசுற. உன்ன மாதிரி பேச கத்து கொடு உன் தங்கச்சிக்கு. ஒரு நிமிஷம் மச்சான், என் தம்பி அசல்ல அவன் போன் அடிக்கிறான், என்னன்னு கேட்டுறேன். ஹலோ அக்கா, நம்ம போன வாரம் கண்ணம்மாப்பேட்டையில ஒரு மேட்ரு முடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கணுமே. ஆமா, என்னவா அவனுக்கு? இதோ பாரு, வேலையை முடிக்கணும்னா கூட்டி கழிச்சு பார்த்தா ஏறத்தாழ 5 லட்சம் ரூபாய் ஆகும். அதுக்கு கம்மியெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ என்னக்கா இவ்வளவு கம்மியா சொல்ற? பார்ட்டிக்கிட்ட 6 லட்சம் அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கா. டேய், நீ என் தம்பிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டடா. சரிக்கா, நான் இப்ப கிளம்பிட்டேன், வேலை முடிஞ்சது. நீ அந்த ராயப்பட்ட ஸ்கூலு கிட்ட வந்துரு, நாங்க வந்துடுறேன். அதெல்லாம் அசால்ட் பண்ணிடலாம், சரியா? அக்கா சீக்கிரம் வந்துருக்கா. ஐ அம் வெயிட்டிங். வச்சுட்டா. அடுத்த அசைன்மெண்ட் மச்சான். இந்த அசைன்மெண்ட்டை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். ஏன்னு கேளு, உன்னாலதான் மச்சான். உனக்காகத்தான் உன் தங்கச்சி பேசினதெல்லாம் கேட்டு பொறுத்துக்கிட்டு கிளம்புறேன். இல்லனா வேற மாதிரி ஆயிருக்கும். உன்னை பாத்துக்கோ மச்சான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஏரியா பக்கம் வந்தேனா ஊட்டாண்டவா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. ஐர மீன் குழம்பு இந்த சரோஜா வச்சானா அந்த தெருவே மணக்கும். நான் வரட்டா? மித்ரா, உனக்கு கோவத்துல யார்கிட்ட என்ன பேசணும்னே தெரிய மாட்டேங்குது. உன் ஸ்டேட்டஸ்க்கு இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? தப்புதானா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ ரிலாக்ஸ் பண்ண. இப்போ நீ எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். நான் சொல்றதை கேளு. ரிலாக்ஸ்டா இரு, சரியா? நடந்த பிரச்சனையில ஆதியோட பொண்டாட்டி இங்க வந்தாலா இல்லையான்னு தெரியலையே. ஆனா ஆதி கையில கயிறு இல்லையே, வந்திருப்பாளா இல்லையா? மீனா, சந்தோஷமா நடக்க வேண்டிய பர்த்டே ஃபங்க்ஷன்ல எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? ஆமா, மித்ரா கூட ரவுடி மாதிரியே ஒரு பொம்பளை இருந்தாளே, அவ யாரு? இல்லம்மா, மித்ராவுக்கு தெரிஞ்சவங்கன்னு நினைக்கிறேன். இது வர அந்த மித்ராவோட சேர்க்கையே சரியில்லை. அவ ஆளும் அவ மூஞ்சியும் அவ பேச்சும். ச்சே, அவ கூட இந்த மித்ராவுக்கு என்ன சகவாசம்? எல்லாம் அவர் குடுக்கற இடம்தாம்மா. தங்கச்சிக்காரி எது பண்ணாலும் இவருக்கு தப்பாவே தெரியாது. ஏய், மித்ரா விஷயத்துல ஏதோ தப்பு இருக்குடி.